சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்களே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வளர்ந்து வரும் சமுதாயத்தில் பல்வேறு காரணங்களுக்காக பல குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அரசாங்கம் அவ்வப்போது அவர்களை பிடித்தும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றதே ஒழிய இது ஏதோ 24 hours செலவே இதாட்டம் அர்ஜென்ட் இதாட்டம் கொலை செய்தால் உடனே பிடித்து விட முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. தடுக்கல காவல்துறையை தன் கட்டுப்பாடு. நீங்க கொலை செய்யறவங்க அரசாங்கத்தை சொல்லிட்டா போறேன் நான் கொலை செய்ய போறேன் தடுக்கிறதுக்கு எப்படி தடுப்பீங்க? நீங்க கிட்டத்தட்ட 6 கோடி பேர் 7 கோடி பேர் தமிழகத்திலே இருக்கின்றார்கள். இங்கே சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை எவ்வளவு பெரிய இடம், இந்த நிலப்பரப்பு எவ்வளவு பெரிய மக்கள், எவ்வளவு அதிகமான மக்கள் தொகை இருக்கின்றது. இதிலே குற்றங்கள் செய்வதை உடனே குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என்பது ஏதோ ஓரளவுக்கு முடியுமே முழுவதாக நீங்க சொல்றீங்க. ஆனா மக்களிடம் இந்த கருத்து தொடர்ந்து சொல்றப்ப, இப்போ ஒரு பட்ட பகல்ல தலைநகர்ல ஒரு படுகொலை நடக்குது இதெல்லாம் சொல்கிறப்ப மக்கள் 26ல மாற மாட்டாங்களா? நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சு மாற மாட்டாங்க. கொலை செய்வது, திருடுவது, கலகம் செய்வது, தீ வைப்பது, கல்லால் அடித்து கொல்லுவது இதெல்லாம் இன்னைக்கு தான் நடக்குதுங்களா? இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. குற்றம் செய்தவர்களை உடனடியாக சீக்கிரமாக பிடித்து தண்டனை தர வேண்டும் என்று சொல்வது நியாயம். அதை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஆனால் எப்படி நீங்கள் கொலை செய்வதை, திருடு செய்வதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? முழுமையாக முடியாது. ஆனா நீதி தண்டனையை பெற்றுக் கொடுங்க, கண்டிப்பா கொடுக்கலாம். அதுல உள்ள ஆனா காவல்துறை என்கவுண்டர் பண்ணி முடிச்சு வச்சிடறாங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னு கூட்டணி கட்சியில இருந்து என்கவுண்டர் என்பது வேண்டும் என்று பண்ணுவது கிடையாது. நீங்க ஒரு குற்றவாளியை பிடிக்க போகும்போது அவன் போலீஸை தாக்கினாலோ, அது என்ன பண்றாங்க, அருவாளை கொண்டு தாக்கினாலும் இது பண்ணாலும் வேற வழி இல்லாமல் தான் அவர்கள் செய்கின்றார்களே ஒழிய, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் வயிற்றுக்கு கீழே தான் சொல்லுவாங்க. ஏதோ 1-2 வயிற்றில் பட்டுச்சு, முகத்தில் பட்டுச்சுன்னு சொல்லுவாங்களே ஒழிய எல்லாம் இந்த இடுப்புக்கு கீழே தான் சொல்லுவாங்க. 2 விஷயம் இது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்காக இருக்கலாம் அல்லது கள்ளச்சாராய சம்பவத்துல எல்லாம் என்ன விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா, திமுக அரசு யாரையோ பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, முதல்வர் உடனடியாக ராஜினாமா செய்யணும், பதவி விலகணுன்ற கோரிக்கையை தானே. இந்த 2 விவகாரத்திலும் யாரையோ பாதுகாக்க முயற்சிக்கிறாங்க. எதிர் பிக் பாக்கெட் பஸ்ஸில் போகும்போது பிக் பாக்கெட் அடித்தாலும் நாளைக்கு சொல்லுவாங்க ஸ்டாலின் தான் காரணம் பதவி விலக. இதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் அந்த காங்கிரஸ் காலத்திலேயே எடுத்துக்கல, அப்போ ப்ரொஹிபிஷன் மது விலக்கு இருந்தது. சாராயம் காய்ச்ச போலீஸ்காரர்களை துண்டு துண்டாக வெட்டி போட்ட சம்பவங்கள் எல்லாம் ஏன் ஈரோட்டிலேயே நடந்திருக்கின்றது. ஆக இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது காமராஜரை இதை தடுத்திருக்க வேண்டும், பக்தோச்சலம் அதை தடுத்திருக்க வேண்டும், இல்லை அண்ணா காலத்தில் நடக்கும்போது அறிஞரங்கை சென்றிருக்க வேண்டும், எம்ஜிஆர் அங்கே தொப்பியை கழட்டி வைத்து சென்றிருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் கொரோனா ஏற்பட்ட காலத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு இருக்கும் போது இவர் அதை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக போய் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் சொன்னாரா இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஜெயலலிதாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே பெரிய மழை பெய்து வெள்ளம் வந்தபோது செம்பரம்பாக்கம் உடைந்து விட்டு அந்த ஏரியிலிருந்து தண்ணி வரும்போது இந்த பகுதியில் தான் வந்துச்சு. பல வீடுகள் அப்போது பாதிக்கப்பட்டன, ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்போது ஜெயலலிதா போய் பார்த்தாரா? காரிலே போயிட்டு இறங்க கூட கிடையாது, காரிலே ஒரே நாள் தான் வந்துட்டார். அவர்களே ஜெயலலிதாலாம் பார்க்கும்போது நீங்கள் ஸ்டாலின் ஒரு நல்ல ஆட்சியை தருகின்றார், சுறுசுறுப்பாக இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் ஒரு சுறுசுறுப்புக்கு ஒரு கடுமையாக வேலை செய்தவருக்கு என்று சொன்னால் கலைஞர் அவர்களை சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை அவரை விட கடுமையாக இவர் உழைக்கின்றார் என்பதை தைரியமாக என்னால் சொல்ல முடியும். முதலமைச்சருக்கு ஒரு பெரிய பாராட்டை நீங்க வழங்குறீங்க. பெரிய எனக்கு ஒன்றும் அவரால் நான் ஜெயிச்சேன், எனக்காக அவர்கள் வேலை செய்தார்கள், அவர்களால் வெற்றி பெற்றேன். நான் ஒன்றும் அதை இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் வெற்றி தந்தார்கள், நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று நான் தினந்தோறும் அவரை போய் பார்த்து எந்த தனிப்பட்ட முறையில் வேலையும் செய்து கொள்ளவில்லை. நான் வெற்றி பெற்ற பிறகு நான் அவரை ஒரு 2 முறை தான் பார்த்திருப்பேன். 3ஆவது முறை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அவர் மிகவும் பிஸியாக இருந்த காரணத்தால் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது.
எனக்கு அவர் நல்லாட்சி தருகின்றார், தமிழர்களுக்கு நல்லாட்சி தருகின்றார், அதுதான் நான் அவரை பாராட்டுகின்றேன் ஒழிய எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு இல்லைன்றதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் அவர் மீது வைக்கிற இன்னொரு விமர்சனம் அப்படின்றது வந்து அவர் தன் குடும்ப நலனுக்கு தான் முக்கியத்துவம், தான் வாரிசை ப்ரொமோட் பண்ணுறது தான் அவருக்கு. உதயநிதி ஸ்டாலினை அடுத்து துணை முதல்வர் ஆக்குவது தான் அவரோட நோக்கமாக இருக்குன்னு விமர்சனம் வந்து ஒவ்வொரு முதலமைச்சர் மீதும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். காமராஜர் அவ்வளோ பண்ணார்களே, போகும்போது அந்த பெட்டியில் 10 ரூபா கூட இல்லை, என்னென்ன பேசுகிறாங்க. எம்ஜிஆர் என்னென்ன சொன்னாங்க. ஜெயலலிதா ஒரு பதவியில் இருப்பவர்கள் மீது கல் தூக்கி எரிய வேண்டும் என்பது பல பேருக்கு ஆசை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடை கோடியில் இருக்கிற தொண்டன் கூட தலைமை பதவிக்கு வந்துட முடியும், திமுகவில் வர முடியுமா, காங்கிரஸில் வர முடியுமா அப்படின்னு கேட்குற கேள்வி நியாயம் இல்லையா? நீங்கள் யாருக்கு கலைஞர்? திராவிட கழகத்தில் இருக்கும் போதே அவர் கடைகோடி தொண்டர் தான். அவர் கடைகோடி தொண்டராக இருந்தாலும் அப்போதே பெரியாருடைய தலைமையை ஏற்று அந்த 14-15 வயதிலேயே அவர் உழைத்த உழைப்பு. கையெழுத்து பத்திரிகை நடத்தினால் உங்களுக்கு தஞ்சாவூரை மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். பெரிய பிட்டா மிராசுகள் இருக்கின்ற ஒரு மாவட்டம், பெரிய உயர்ந்த ஜாதியை இதை சார்ந்தவர்கள் இருக்கின்ற அந்த மாவட்டம். இவரை பள்ளிக்கூடத்தில் கூட கலைஞரை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த நிலையில் இருந்த கலைஞர் இவ்வளவு தூரத்திற்கு உயர்ந்தார் என்றால் யாராவது அவருக்கு ஏடி கொடுத்தாங்களா? கிடையாது. அவர் ஓகே அவருடைய அதே தான் சொல்ல வரேன். நீங்கள் ஸ்டாலின் என்னன்றீங்க, கட்சி திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்காக அவர் பல நாடகங்களை நடித்தார், பிரச்சாரத்துக்கு சென்றார், டெலிவிஷனில் பல சீரியல்கள் நடித்தார், படங்களிலே நடித்தார், இளைஞரணியை வலுவுள்ள ஒரு இளைஞரணியாக அவர் ஆக்கினார். அவர் பல விசா காலத்தில் சிறைக்கு சென்றார். அந்த ஒரு வருடத்தில் அதில் கூட அவர் இன்னைக்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு சிலை வைப்போம் சொல்லும்போது நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். காலம் எல்லாத்தையும் மறந்து விட்டு ஒரு பரந்த மனதோடு சிலை வைக்க போகின்றேன் இந்திரா காந்திக்கு என்று சொல்லும்போது அவரை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? இல்லை, நீங்கள் 2 பேருக்குமான அந்த கடந்த காலம் அனுபவம்ன்றது இல்லை. ஆனால் என்ன விமர்சனம், திரு உதயநிதிக்கு இவ்வளவு சீக்கிரம் துணை முதல்வர் பதவி? இவ்வளவு சீக்கிரம் அவர் இன்னும் பேரம் தான் எடுக்கலைங்க. இல்லை, கட்சிக்கு வந்து கொஞ்ச காலம் இல்லை, அவருக்கு வயசு இன்னும் கொஞ்ச நாள் 50 ஆயிடும். 45 46 நினைக்கிறேன், 50 ஆயிடும். இல்லை, நீங்கள் கென்னடிக்கு வயசு இல்லை அவர் பிரசிடென்ட்டாக வரும்போது. ஆக வயதை வெற்றி பிரேமலதா விஜயகாந்த் போன்ற அவங்க எல்லாம் எதிர்கட்சி என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு விஜயகாந்த் மீது அருமையான மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. ஒரு மனிதனாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய பேச்சை கேட்டிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்திருந்தால் இன்றைக்கு தேமுக என்பது ஒரு நிலையான கட்சியாக இருக்கும். நான் அவரை இதற்காக பாம்பே சென்று நானும் மோகன் குமாரமங்கலமும் 2 பேரும் பாம்பே சென்று ஒரு நண்பர் வீட்டில் இருப்பார், அவரோட பேசி அவரும் ஒத்துக்கொண்டார் கூட்டணிக்கு. ஆமாம். ஆனால் பிறகு பிரேமலதானால் தான் அது கெட்டு போனது. பிரேமலதாவை பொறுத்தவரையில் கணவன் என்று அவருக்கு மரியாதை இருக்கின்றதோ இல்லையோ அது வேறு விஷயம். கணவன் இருக்கும் போதே தான் ஆளுகைக்கு வர வேண்டும், தான் தலைவராக வர வேண்டும் என்று நினைத்தவர் தான் பிரேமலதா. இப்பவும் அதே எண்ணம் தான். கண்டிப்பாக தமிழகத்தில் பிரேமலதா ஒரு தலைவராக வர முடியாது.